துரோகத்தின் நிழல். இன்றைய வசனம். பன்னிருவருள் ஒருவனாகிய யூதாசு இஸ்காரியோத்து தலைமைக் குருவிடம் வந்து, இயேசுவை உங்களுக்கு நான் காட்டிக் கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டான். அவர்களும் 30 வெள்ளிக் காசுகளை எண்ணி அவனுக்குக் கொடுத்தார்கள். அது முதல் அவன் அவரைக் காட்டிக் கொடுப்பதற்கு வாய்ப்பு தேடிக் கொண்டிருந்தான். மத்தேயு அதிகாரம் 26 வசனம் 14, 15, 16. Then one of the 12, who was called Judas Iscariot, went to the chief priests and said, "What will you give me if I deliver him to you?" And they paid him 30 pieces of silver. And from that moment he sought an opportunity to betray him. Matthew chapter 26, verse 14, 15, 16. ஜெபம். பரலோக தந்தையே, இந்த நினைவு நாளில் யூதாசின் துரோகத்தையும் அது ஏற்படுத்தும் நிழல்களையும் நாம் சிந்திக்கும்போது, உலக பொக்கிஷங்கள் மற்றும் ஆசைகளின் வசீகரத்திற்கு நாம் எவ்வாறு பாதிக்கப்படுகிறோம் என்பதை நினைவூட்டுகிறோம். கர்த்தாவே, எங்கள் தேர்வுகளை புரிந்து கொள்ளவும், உமது பாதையிலிருந்து எங்களை திசை திருப்பக்கூடிய சோதனைகளுக்கு எதிராக விழிப்புடன் இருக்கவும் எங்களுக்கு உதவுங்கள். நிலையற்ற உலக ஆதாயங்களை விட ஆன்மீக ஒருமைப்பாட்டின் உண்மையான மதிப்பை அங்கீகரிக்க எங்களுக்கு ஞானத்தை வழங்குங்கள். உமது நீதியை தேடும் ஒரு இதயத்தை, தனிப்பட்ட செலவு அல்லது தியாகத்திற்கு முகம் கொடுத்தாலும் உமது சத்தியத்தை நிலைநிறுத்தும் ஒரு இதயத்தை எங்களுக்குள் விதையுங்கள். பலவீனமான தருணங்களில் எங்கள் உறுதிப்பாடு தடுமாறும்போது, உமது அசைக்க முடியாத அன்பையும் உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இறுதி தியாகத்தையும் எங்களுக்கு நினைவூட்டுங்கள். எங்கள் விசுவாசத்தில் உறுதியாக நிற்கவும், நீதியின் பாதையை தேர்ந்தெடுக்கவும், உமது கிருபையையும் சத்தியத்தையும் பிரதிபலிக்கும் வாழ்க்கையை வாழவும் எங்களை பலப்படுத்துங்கள். மரணம் வரை உமது சித்தத்திற்கு உண்மையுள்ளவராக இருந்த எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இதைக் கேட்கிறோம். ஆமென்.